அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஒரு புதன்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்குமான ஒரு வாரத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் இதை பார்க்குறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வாரத்துக்கான கிரக நிலைகளை பார்த்துடலாம். அப்படி பார்க்குற போது மிதுன ராசியில் குரு சுக்கிரன், கடகராசியில் சூரியன் புதன், சிம்மராசியில் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம், இதன் அடிப்படையில் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். முதல்ல இதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் ஏதாவது விசேஷமான நாட்கள் உண்டா அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஆகஸ்ட் 6 புதன்கிழமை பிரதோஷம். நமக்கெல்லாம் இப்போ பிரதோஷம் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குது. நந்தியம் பெருமானுடைய வழிபாடு, கைலாசபதி சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் எங்கெல்லாம் இருக்கீங்களோ, நீங்கள் இருக்கக்கூடிய சின்ன ஊராக இருந்தாலும் சரி, பெரிய ஊராக இருந்தாலும் சரி, வாய்ப்பு இருக்கிறவங்க அன்றைக்கு சிவன் கோயிலில் சிவ தரிசனம் பண்ணுங்கள், ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக ஆகஸ்ட் 7ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கு நரசிம்மர் சதுர்த்தி திதி, மாத நரசிம்மர். எங்கெல்லாம் பெருமாள் கோயில், குறிப்பாக நரசிம்மர் கோயில் இருக்கோ, அவர் அன்றைக்கி வியாழக்கிழமை வழிபாடு பண்ணால் நம்மளுடைய கஷ்டங்கள் அத்தனையும் நிவர்த்தியாகும். அடுத்தபடியாக ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி முழு பௌர்ணமி. இந்த ஆடி மாதத்தினுடைய பௌர்ணமி நாள் அன்றைக்கி. அது மட்டும் இல்லை, வரலட்சுமி விரதம் அன்றைக்கி தான். ஸோ யாரெல்லாம் வரலட்சுமி நோன்பு இருக்கிறவங்க, விரதம் இருக்கிறவங்க அன்றைக்கு பௌர்ணமி இருக்கலாம். சத்யநாராயண பூஜை பண்ணுறவங்க பண்ணலாம். ஸோ பௌர்ணமி பூஜை வழிபாடு ரொம்ப சிறப்பு. மறுநாள் 9/8 அன்றைக்கி சனிக்கிழமை ஆவணி அவிட்டம். ஸோ அன்றைக்கி யாரெல்லாம் ஆவணி அவிட்டம் விசேஷமான நாள், அன்றைக்கு வழிபாடு, அர்ச்சனை, பூஜைகள் இதெல்லாம் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சுபகாரியங்கள் விளக்கப்பட்ட நாளாக இருந்தால் கூட, யாரெல்லாம் பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது கோயிலில் போய் பரிகாரம் பண்ண நினைக்கிறவங்க அன்றைக்கு போய் பண்ணலாம். அன்றைக்கு இஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லை, அன்றைக்கு காயத்ரி ஜபம். ஸோ காயத்ரி தேவியை யாரெல்லாம் வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கு உலக நாயகி காயத்ரியுடைய ஜபம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக ஆகஸ்ட் 11 திங்கட்கிழமை அன்றைக்கு சுப நாள். இது ஆடி மாத கடைசியில் இந்த வாரம் இருக்குது. அன்றைக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கு ஆகஸ்ட் 11 அன்றைக்கி செய்யலாம். ஆகஸ்ட் 12 செவ்வாய்க்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தி. அன்றைக்கி அங்காரக சதுர்த்தி. அதாவது அங்காரக சதுர்த்தினா செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி தேதி வந்தால் அன்றைக்கி அங்காரக சதுர்த்தின்னு பேர். ஆக அன்றைக்கு விநாயகருடைய வழிபாடு, அதுலேயும் செவ்வாய்க்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த நாட்களில் நம்ம தெய்வ வழிபாடை அதிகப்படுத்தும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள்லேருந்தும் நம்ம இறையர்களால் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த பிறவி பயனை அடைவதற்கான வாய்ப்பும் நமக்கு இந்த வாரத்தில் நல்லாவே இருக்குது. இனி ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத சுருக்கமாக இந்த வாரத்தில் பார்க்கலாம். முதல்ல மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு வழக்கம் போல் இந்த வாரமும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கார். அவர் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி பார்க்குற போது முதல்ல நமக்கெல்லாம் தேவை வாழ்க்கையில் வேலை. ஒன்று நம்ம வேலை செஞ்சு பிழைக்கணும், இல்லை பிஸ்னஸ் செஞ்சு பிழைக்கணும். அப்படி பார்க்குற போது வேலை எப்படி இருக்குது? வேலைன்னா யாரெல்லாம் நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், அல்லது ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கேன், அல்லது ஒரு பேர் போன கம்பெனியில் வேலை பார்க்குறேன், யாராக இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது சுமாராக தான் இந்த வாரமும் இருக்குது. வேலை இருக்கான்னா வேலை இருக்கேன்னா உங்களுடைய சர்வீஸ் தரத்தை சனி பகவான் பார்த்துட்ருக்கார். அந்த வேலையை நீங்கள் பெரிய லெவலில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமும் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கான்னா இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அதை ரசித்து பண்ணுங்கள், உண்மையாக பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை இருக்குது. வேலையை பற்றின பிரச்சனை இருந்தால் கூட வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது? கையில் ஏதாவது பணம் காசு இருக்குமா அப்படின்னா பரவாயில்ல. மணி ரொட்டேஷன் மட்டும் இல்லை, யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. மெயினாக இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், யாரெல்லாம் பெரிய லெவலில் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கிறவங்க, ரெகுலராக மெடிசன் சாப்பிட்றவங்க அத்தனை பேரும் உடல் ஆரோக்கியத்தில்
ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் ஏதாவது பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னா, யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களோ உங்களோட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபம் வருமானம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அல்லது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து தொழில் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் சரி, ரெண்டுமே இந்த வாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இதே தான் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பும் இந்த வாரம் நல்லா இருக்குது. ஸோ யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவி பிரச்சனை இருந்ததோ அந்த நிலைமைகள் மாதிரி ஒரு சுமூகமான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு எஜுகேஷன் எப்படி இருக்குது, யாரெல்லாம் படிப்பில் இருக்கீங்களோ உங்களுடைய கல்வி நல்லா இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு ஏதாவது பெரிய லெவலில் ப்ராப்பர்ட்டியில் இல்லை மற்ற விஷயங்களில் டாக்குமெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அல்லது சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸ், உங்களுடைய சர்வெண்ட், உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள், அவங்க ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்கள அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் போங்க. இல்லைன்னா நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இந்த வாரத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் இந்த வாரம் தலையிடாதீங்க. இதுவும் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த வாரத்தில் உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். எந்த உறவாக இருந்தாலும் சரி, அவங்கள நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலைன்னா உறவுகளால் உங்களுக்கு மன வருத்தங்கள், இது அத்தனைக்கும் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக முருகப்பெருமானுடைய அனுகூலம் உங்களுக்கு தேவை. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் ஏதாவது கையில் பணம் காசு இருக்குமா தங்குமா அப்படின்னா பரவாயில்லாமல் இருக்குது. மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக நல்ல விதமாக இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரம் யாரெல்லாம் நான் பேச்சு தான் எனக்கு மூச்சு, பேச்சு தான் எனக்கு தொழில் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு வருமானம் உங்களுடைய பேச்சின் மூலமாக உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்க, நீங்கள் கலைத்துறைனா ஆய கலைகள் 64, எந்த கலையில் நீங்கள் இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு புகழ் இருக்குது, வருமானமும் இருக்குது, சம்பாத்தியங்கள் கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில், அதாவது யூக வணிகங்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல லாபம் இருக்குது. ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா எனக்கு அதிர்ஷ்டம் வருவான், நிறைய பேருடைய கேள்வியே தான். இந்த வாரம் மினிமமாக வாங்குங்க, ஏதோ கையில் தேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு உண்டு. இந்த வாரம் நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தால் பண்ணுங்கள். இதெல்லாமே ஃபேவரபுளாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அதையும் ஆடியினுடைய கடைசி காலகட்டத்தில் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் குடும்பத்தில் ஏதாவது நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் மாற்றம், இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் எந்த ஒரு வேலையில் இருக்கிறனாலும் சரி, உங்களுடைய கரியரில் ப்ரொஃபஷனாக பொறுத்த வரைக்கும், ஜாபை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. வேலையில் எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கான அங்கீகாரம், ரெக்கக்னைஸ் இந்த வாரத்தில் நல்லா இருக்குது. அது இல்லாமல் வேலையில் எனக்கு பெரிய மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறேன். அதாவது எனக்கு பிஎஃப் பணம் வரல, அல்லது கிராஜுவிட்டி வரல, அல்லது எனக்கு ஹைக்காக பணம் வர வேண்டியது இருக்குது வரல அப்படிங்கிறவங்க அத்தனை பேருக்கும் உங்களுக்கு இந்த வாரம் பாசிபிலிட்டிஸான வாரமாக இருக்குது. ஆக வேலையில் நீங்கள் எவ்வளோவுக்கு பெரிய லெவலில் வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ எஃபர்ட் எடுங்க. இந்த வேலைக்கையில் மெயினாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வாரம் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய கொலீக்ஸ், உங்கள் கூட இருக்கக்கூடிய வேலையாட்கள், அவங்களும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் இருக்குது. சரி, இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் லாபத்தை ஏதோ ஒரு விதத்தில் சம்பாதிப்பதற்கான வாரமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய மேரிட்டல் லைஃப், அதாவது மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது.
உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் பைரவரையும் நல்லா கும்பிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த வாரம் ஏதாவது தெய்வ அனுகூலம் கிடைக்குமானா, உங்கள் ராசியிலே வழக்கம் போல் இந்த வாரமும் குரு பகவானும் சுக்கிர பகவானும் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறது ரொம்ப நல்லது. குரு பகவான் இருந்தாலே ஏதோ ஒரு விதத்தில் இறையல் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. எதெல்லாம் விட இந்த வாரம் நமக்கு வருமானங்கள் இருக்கா, இதான் பிரதானமான கேள்வி. ஸோ வருமானங்கள் உங்கள் கையில் இருக்குது. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானம் இது எல்லாம் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் ஏதாவது புதுசாக நான் காரியம் செய்தால் சக்ஸஸ் ஆகுமானா முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. தைரியமாக சில முடிவுகளை எடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். நீங்கள் இந்த வாரத்தில் யாரையாவது நம்பி ஒரு வேலையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக செய்வதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையாட்களால் வாழ்க்கையில் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ நன்மை அவர்களால் உங்களுக்கு உண்டு. நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னா நல்லாவே இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. ஆல்ரெடி நான் ஜாபில் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனில் நல்லதொரு ஏற்றத்தை சந்திப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு. என்ன காரியத்துக்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் உண்டு. அது இல்லாமல் குரு சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிறது எதிர்பாராத ஆலய தரிசனம். குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத விதமாக கோயிலுக்கு போகிறது, சாமி தரிசனம் பண்ணுறது, உங்களுக்கு வயதில் மூத்தவர்களை நீங்கள் பார்ப்பது, ஆசீர்வாதம் பெறுவது, இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா விவசாயத்தில் ஏதாவது நமக்கு லாபம் உண்டா, வருமானங்கள் அதில் இருக்கா, மகசூல் கிடைக்குமானா இந்த வாரம் பரவாயில்லை. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க உங்களுக்கான உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸும் ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் பெரிய லெவலில் நான் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்டவங்க, ஆல்ரெடி நான் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கேங்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் உங்களுடைய ஃபீல்டில் பரவாயில்ல, உங்களுக்கான வருமானம் ஏணி கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் இது ஆடி மாத கடைசி வாரமாக இருக்கிறதுனால நடப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமியும் துர்க்கையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் ஏதாவது கையில் பணம் பொருள் தனவரவு இருக்குமா அப்படின்னா வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் எந்த அளவுக்கு வருமானத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் நல்ல விதமாக முடியுமா அப்படின்னா நீங்கள் உங்களுடைய முயற்சிகளில் கொஞ்சம் போராடித்தான் ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது. இன்னொரு பக்கம் முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் இருந்தாலே துணிஞ்சு சில முடிவுகளை நீங்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் கூட சனி அதில் நிறைய தடைகளை உண்டு பண்ணக்கூடியவர். தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் இந்த வாரம் இருக்குது. ஆகையினால எதை நீங்கள் லைஃப்பில் முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், இதை நீங்கள் டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ராஜெக்டை பண்ணிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு எளிமையாக கடப்பதற்கான வாரமாக இருக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் அத்தனை விதமான தகவல் தொடர்பு கம்யூனிகேஷனையும் நீங்கள் மீடியாவையும் யூஸ் பண்ணுறதுக்கான வாரமாக அல்லது பயன்படுத்துவதற்கான காலகட்டங்கள் இந்த வாரம் நல்லா இருக்குது. பெரிய லெவலில் தேடுதல் என்பதை வச்சுங்க. எவ்வளவுக்கு தேடுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது சர்வீஸ் இருக்குது. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குருவும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே ஏதாவது ஒரு சர்வீஸ் உங்களுக்கு இருக்கும்.
ஆனால் அந்த வேலையில் நிறைய போராட்டங்கள் இருக்குது. ஏன்னா ராகு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கிறது அந்த வேலையில் ஏதாவது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், இந்த வேலையை பார்ப்போமா விட்டுருமாங்கிற மாதிரி எண்ணங்கள், இதெல்லாம் இந்த வாரத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நம்ம கூட இருக்கக்கூடிய வேலையாட்கள், நமக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு யூஸ் இல்லாமல் நமக்கு அவங்க நம்மளை டார்ச்சர் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பொறுமை, வேலையில் ரொம்ப நிதானமாக இருங்க. இந்த வாரத்தில் ஏதாவது பிஸ்னஸில் நம்ம ஏதாவது தேடிடுவோமா, சம்பாதிச்சிடுமா அப்படின்னா நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸ் இருக்குது, வருமானங்கள் இருக்குது, உங்களுக்கு லாபமும் இருக்குது. அதே சமயத்தில் உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு கடன் இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த வாரத்தில் மெயினாக நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், உடல் ஆரோக்கியத்தில் நல்ல விதமாக கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் அம்மாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்த்தீங்களா, கிடைக்கிறதுல தடை, அது மட்டும் இல்லை அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலேயே நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான புகழ், ஆய கலைகள் 64, எந்த கலையில் இருந்தாலும் அந்தஸ்து இருக்குது. ஸோ நீங்கள் குறிப்பாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் கிடைக்கும். எதையாவது நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள், துர்க்கையை கும்பிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமா அல்லது கை கொடுக்குமா அப்படின்னா பரவாயில்ல. உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் வரும். லைஃப்பில் நீங்கள் யாரையாவது நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் ஃபேவரபுளாக வரும், எதிர்பாராத செய்திகளும் நன்மையாக வருவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் ஏதாவது வருமானங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னா, எவ்வளவுக்கு வருமானங்கள் இருக்கோ அதுக்கு மேலே 2 மடங்கு செலவுகள் சந்திப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய துறைகளில் ஏதோ ஒரு விதத்தில் நல்ல வருமானம், லாபம், சம்பாத்தியங்கள் இருக்குது. அதுலேயும் சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம், குறிப்பாக உறவுகளால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் இந்த வாரத்தில் அத்தனை விதமான தகவல் தொடர்பை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு, பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அல்லது அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். கிரகங்கள் ஃபேவரபுளாக இருக்கும்போது நம்மளும் நம்மளை ஆக்டிவேட் பண்ணணும். அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த வாரத்தில் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறனால தேவையில்லாத குழப்பத்தை விடுங்க, தேவையில்லாத சிந்தனைகளை விட்டுட்டு வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான ப்ராஜெக்டை பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு சனி பகவான் பார்க்குறாங்க. இப்படி இருக்கிறது ரொம்ப நாளாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் இருக்கணுங்கிறது சக்ஸஸ் ஆகும். இல்லைன்னா புதுசாக உங்களுக்கு அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரொம்ப நாளாக யாரெல்லாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கல நினைக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது ஆடி கடைசி வாரமாக இருக்கலாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ, குழந்தைக்காக இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு இந்த வாரம் இறையறலால் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா இந்த வாரம் பரவாயில்ல. பட் அதே சமயத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் பணங்கள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப், மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இந்த வாரம் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஸோ பிரிஞ்சு போன ரிலேஷன்ஷிப், குறிப்பாக கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதில் வாங்கிறதுக்கான வாய்ப்பால் முதலீடு செய்வதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் காளியையும் பைரவரையும் நல்லா வணங்கிட்டு வாங்க. கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை கொடுப்பதற்கான வாரமாக இருக்கான்னா பரவாயில்ல.
ஒரு பக்கம் உங்களுக்கு தொழிலில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை அல்லது தொழில் விட்டு விட்டு நடப்பதற்கான வாரமாக இது இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் பிஸ்னஸில் லாபத்தையும் நீங்கள் அடைவதற்கான வாரம் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது, பணப்புழக்கம் உங்கள் கையில் எப்படி இருக்குன்னா பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கடன் கேட்டிருக்கீங்க அல்லது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் வராமல் இருக்குது, லேட் ஆகிட்டுருக்கு, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் வருவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய நல்ல வேலையாட்களை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா வேலையாட்களால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது காரியம் பண்ணலாம்னா சக்ஸஸ் ஆகுமான்னா பரவாயில்லாமல் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய காரியங்கள் நன்மையாக நடக்கும். அதுக்கு நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் செவ்வாய், அவரே 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால 8 நாளே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம். ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணால் மட்டும்தான் அந்த காரியங்கள் நல்ல விதமாக பூர்த்தி ஆகும். ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய அத்தனை உறவுகளாலும் ஒரு பக்கம் நன்மை அடையிற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். ஸோ இதுவும் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுடைய முடிஞ்சால் உங்களுடைய ட்ராவலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அல்லது போஸ்ட்போன் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் எப்படி இருக்குது, பரவாயில்லாமல் இருக்குது. அண்டர் எஜுகேஷன் பெரிய லெவலில் இருக்குது, ஹையர் ஸ்டடியும் நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைக்கும், லாபமும் உங்களுக்கு இருக்குது. இதுவும் இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நான் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், கார் வாங்கணும் அல்லது எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியரில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எந்த ஜாபில் இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருங்க, எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். அதில் நமக்கு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதுவும் கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, வேலை இருக்காத மட்டும் இந்த வாரத்தில் பாருங்கள். ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. இப்படி பார்த்தாலே எந்த பெரிய நம்ம போஸ்ட்டில் இருந்தாலும் நமக்கு வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மனநிலை இந்த வாரம் உங்களுக்கு மாறணும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் பெருமாளையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியது வேலை. வேலை எப்படி இருக்குது இந்த வாரம் பார்ப்போம். உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. நான் பெரிய லெவலில் வேலை தேடிட்டுருக்கேங்கிறவங்களுக்கும் அல்லது வேலையில் இருக்கேங்கிறவங்களுக்கும் வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் வேலைக்கான வாய்ப்பு இந்த வாரம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, வேலையில் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, வேறு கம்பெனிக்காக இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் நல்லா இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் நான் வேலையில் ஏதாவது ரோல் மாறணும் அல்லது ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது வேலையாட்களை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் அமைவதற்கான வாரமாக இது இருக்குது. இந்த வாரத்தில் ஏதாவது பெரிய லெவலில் எனக்கு கோர்ட்டு கேஸ் இருக்குது, வழக்கு இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, அதில் ஏதாவது ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கான்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் அல்லது ஹேரிங் வந்தால் பாசிபிலிட்டிஸான வாரமாக இது இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் கைகூடுமா, வெற்றி அடையுமான இறை அருளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு நல்ல உறவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு, பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்ந்து இருப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க, அது இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணுறீங்க அல்லது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது எப்படி இருக்குன்னா இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் அல்லது தொழில் முனைவராக வரணும் அல்லது ஆல்ரெடி நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் இருக்குது. நல்ல ஒரு ஏர்னிங் அதில் கிடைக்கும், வருமானங்களும்
உங்களுக்கு பெருசாக கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கூடுவதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 3ஆம் இடத்தை சனி குரு பார்க்குறது ஒரு பக்கம் இறையறல் உங்களுக்கு இருந்தாலும் தேவையில்லாத கன்ஃபியூஸ், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரியான தூக்கம் இல்லாத சுச்சுவேஷன்லாம் உருவாகும். அதிலிருந்தெல்லாம் அமைதியாக மீண்டு வருவதற்கான வாய்ப்பை நீங்கள் தேடுங்க. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் ஆழ்ந்து செய்யுங்க. லைஃப்பில் எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஃப்யூச்சரில் நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான பிளானிங்கை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு கலைத்துறையில் இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வருமானங்கள் கூடும். ஸோ இந்த வாரம் முழுவதுமே பார்த்திங்கன்னா நீங்கள் முருகனையும் குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சக ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் இதுவரைக்கும் லவ் அஃபேர் இருக்குது, அதில் பிரேக் இருந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய காதல் தொடர்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒருவேளை லவ் பிரேக்கப்பாக இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் ஒன்று சேர்வது, ரீயூனியன் ஆவதற்கான சுச்சுவேஷன் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் வருமானங்கள் எப்படி இருக்குது? பரவாயில்ல. மணி ரொட்டேஷன் உங்களுக்கு இருக்குது. கையில் பணம் இருக்கும். யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் வேலை பெரிய லெவலில் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் வேலை மாற்றம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நான் பார்க்குற வேலை மாறணும் அல்லது கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ண நினைக்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை நான் பெரிய லெவலில் ஆன்சைட் ட்ரை பண்ண நினைக்கிறவங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது பிஸ்னஸில் பெருசாக ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி இந்த வாரம் கிரக நிலைகள் இல்லை. அதனால் யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணுறவங்களோ நீங்கள் இந்த வாரம் பிஸ்னஸில் பெருசாக லாபத்தை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம். பட் இந்த வாரத்தில் உங்களுடைய தொழிலில் பிஸ்னஸில் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை, விட்டு விட்டு நடக்கும். லாபத்தை கண்ணில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லை, ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரோடையாவது கூட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க, அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க. இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் பண்ணுறது, அதில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி கிராஜுவலாக எப்பயும் போல் இருக்கும். பணம் எதுவும் வராமல் இருக்கிறவங்களுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆண் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களால் உங்களுக்கு நல்லதொரு மாற்றம், உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம், அவர்களால் யோகம், இது எல்லாமே இருக்குது. புதுசாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வர்றதுக்கான வாய்ப்பு, அதுலேயும் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் கையில் ஏதாவது பொருளாதாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த அளவுக்கு கையில் வருமானங்கள் இருந்தால் கூட செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸுமே இந்த வாரம் சுமாராக தான் இருக்குது, கடந்த வாரம் மாதிரி. அதாவது பிஸ்னஸில் பெருசாக ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு மாதிரி ஒரு தோற்றம், லாபம் கைக்கு வரதெல்லாம் நிறையா தடை. அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதில் ஏதாவது தொழில் தகராறு, தொழிலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை, தொழில் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு, தொழிலில் ஒரு சுவாரஸ்யம் இல்லாத காலங்கள்,
இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. அதனால் பிஸ்னஸ் பீப்புள்ஸ்லாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்கள் தொழிலை பண்ணுங்கள். இதுலேயுமே பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுவும் இந்த வாரம் வேண்டாம். ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும்னா ட்ரை பண்ணுங்கள். ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார், இன்னொரு பக்கம் சனி பகவானும் முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால அவர் வக்கரகதியில் இருக்கார். அதனால் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணுங்கள். எந்த காரியங்கள் செயலாக்கம் பண்ணுறதாக இருந்தாலும் அது நடப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உறவுகளால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் உறவுகளால் பிரச்சனை, ரெண்டுமே கலந்து இந்த வாரம் இருக்குது. அதனால் உறவுகளை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கோ அது அத்தனையும் கிளியர் ஆகும். டாக்குமெண்ட் மட்டுமல்ல, ஏதாவது சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை, வேறு ஏதாவது பேப்பர்ஸில் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் அது அத்தனையும் கிளியர் ஆகிறதுக்கான வாரமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இது உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்க பொறுமையாக இருங்க. இந்த வாரம் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. குறிப்பாக யாரெல்லாம் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா எல்லாமே உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்குது. நம்முடைய பணம் பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாபத்தை கொடுக்குற மாதிரி கிரகங்கள் இருக்கும். பட் லாபம் கைக்கு வரதில் நிறைய தடை, பிரச்சனை, பணம் லாக்காகிற சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் யூக வணிகங்கள் அத்தனையிலுமே இந்த வாரம் அடக்கி வாசிங்க, ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். கரியரை பொறுத்த வரைக்கும் நார்மல் தான். எந்த நீங்கள் ஜாபில் இருந்தாலும் சரி, உங்கள் சுப்பீரியர் உங்களுக்கு பெருசாக இந்த வாரம் கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான கிரக நிலைகள் இல்லை. பட் அதே சமயத்தில் கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்களால் நன்மைகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்களோ இந்த வாரம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் அப்பா இருக்காங்கன்னா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த வாரம் இருங்க. ஸோ இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக பிரம்மாவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கடன் கேட்டிருக்கீங்க அல்லது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் வராமல் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அது வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய எதிரிகள், அதாவது நேரடியான எதிரிகள் அல்லது மறைமுகமான டைரக்ட் இன்டைரக்ட் எனிமீஸ் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. அது மட்டுமல்ல, நல்ல வேலையாட்களை நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க, அவங்க கிடைக்காம இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த வேலையாட்கள் உங்களுக்கு அமைவதற்கான வாரமாக இது அத்தனையும் உண்டு. இவ்வளவு வெற்றி இருந்தால் கூட இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உடம்பில் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவு. ஸோ உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் பவரை கூட்டுங்க. இந்த வாரத்தில் ஃபினான்ஷியலாக எப்படி இருக்குது, பொருளாதார நிலைகளை, மணி ரொட்டேஷன் கையில் இருக்குது, யாருடைய பணமாவது உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. பட்டு உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி பார்க்குறது. இன்னொரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கும் வேலையில் விட்டு வெளியில் வருவதற்கோ அல்லது வெளியேற்றப்படுவதற்கோ ஏதோ ஒரு விதத்தில் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஜாப் எதுவாக இருந்தாலும் அதை ரசித்து பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறது காரணம் அதுதான். அதுலேயும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது சூரியனுடைய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்க. அப்படி இருந்தாலே யாருக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப நாளாக பண வரவு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ, உங்களுக்கு முன்னோருடைய சொத்து கிடைக்கல அல்லது வரல அப்படிங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. அல்லது கணவன் மூலமாக மனைவி மூலமாக ஏதாவது பொருள் வரவு வர்றதுக்குன்னா அதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. இது மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டியோ இன்சூரன்ஸோ வராத பணங்கள், அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருக்கோ, அதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் எதுவாக இருந்தாலும் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்கும். யாரெல்லாம் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த வாரம் ஆடி கடைசியாக இருக்கிறனால முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாமே உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள்
நிறையா உங்களுக்கு உண்டு. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார், சனி பகவான் பார்க்குறார். வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருக்குது. ஃபர்தராக பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அது இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட தகவல் தொடர்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா அந்தஸ்து புகழ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அது மட்டும் இல்லை, அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு பப்ளிசிட்டி இருக்குது, இதுவும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் முழுமுதற் கடவுள் விநாயகரையும் துர்க்கையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் ஏதாவது கையில் பொருளாதாரம் இருக்குமா அப்படின்னு பார்க்குற போது இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்கன்னா குழந்தைக்காக நிறைய நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் எல்லாவற்றுக்கும் மேலாக புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, பட் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் அல்லது லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. மெயினாக இந்த வாரம் ஏதாவது நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது இந்த வாரம் பிஸ்னஸ் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. பிஸ்னஸ் உங்களுக்கு இல்லாமல் இல்லை, பட் லாபம் உங்கள் கைக்கு வருமா அப்படின்னா பெருசாக இல்லை. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது கூட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது, அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது சுமாரான பலன் தான். சுமாரான பலன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கிறதா அர்த்தம். உங்களுக்கு பெருசாக கடன் இருக்குது அல்லது லோன் இருக்குது அல்லது இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க, இல்லைன்னா ஹெல்த்து விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் உறவுகள் அத்தனையும் நல்ல விதமாக மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லை ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணலைன்னா உறவுகளால் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். இந்த வாரத்தில் கையில் மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்குது. வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய கரியர் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சூரியன் புதன் கலந்து இருக்காங்க. இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வேலையோ வருமானத்தையோ சம்பாத்தியத்தையோ கொடுப்பதற்கான வாரமாக இது உண்டு. ஸோ வேலையாக இருந்தால் மட்டும் போதாது, வேலையில் நான் பெரிய பாப்புலாரிட்டி அல்லது வெளியேற வல்ல வருமானத்தை ஏர்னிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் என்னுடைய ஜாபில் நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன், ஏதாவது கிடைக்குமான்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நான் நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கிறவங்களுக்கு அவங்கள் அமைவாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் இந்த வாரம் வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு வளர்ப்பதற்கு அல்லது அது வளர்வதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் திருமணம் ஆகப்படுத்துறதுக்கான கவனம் எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த வாரம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், அவர்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை நல்லா வழிபாடு பண்ணுங்கள், துர்க்கையை நல்லா கும்பிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எனக்கு நோயுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது, நான் நிறைய மெடிசன் சாப்பிட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது நோயுடைய தன்மை குறைவதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது. ஸோ அடுத்து இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பெருசாக லாபத்தை கொடுக்குற மாதிரி இந்த வாரம் பிஸ்னஸ் இல்லை. உங்களுடைய பிஸ்னஸில் பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது வராத பணங்கள் ஸ்டாண்டிங்காக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இதுதான் இருக்குது. நீங்கள் உழைக்க வேண்டியது அடுத்தவங்க லாபத்தை அடைவதற்கான வாரமாக உங்களுடைய பிஸ்னஸில் இருக்குது. அதனால் பிஸ்னஸில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த வாரம் வேண்டாம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்குது. புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது இந்த வாரத்தில் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ஜாபை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சூரியன் 5ல் புதனோடு இருக்கார்.
வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை இருந்தால் மட்டும் போதுமானது. இந்த வாரம் அதை நினைங்க. வேலையில் ப்ரொமோஷன் வேணும், இன்க்ரிமெண்ட் வேணும், இன்சென்டிவ் வேணும், போனஸ் வேணும், எதுவுமே வேணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரம் ஃபேவரபுளாக இல்லை. அது மட்டும் இல்லை, வேலையில் நீங்கள் உழைக்கிறீங்க, மற்றவங்க பேர் வாங்கலாம் ஃபீல் பண்ணாதீங்க. கிரக நிலைகள் இந்த வாரம் நமக்கு சுமார். உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு குரு இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலே யாரெல்லாம் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க இந்த வாரம் பண்ணுங்கள். வெளிநாட்டு தொடர்புகளை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு சாதகமான பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பணப்புழக்கம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வாரத்தில் யாருக்காவது நீங்கள் பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு லைஃப்பில் எப்பயுமே இல்லை. அதனால் இது மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகள் இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்கன்னா ப்ரொடக்ஷனை சார்ந்த சேல்ஸ் இருக்க வழியே லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ இந்த வாரம் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக எனக்கு விசா வரல, பாஸ்போர்ட் வரல, அப்ளை பண்ணியிருக்கேன், லேட் ஆகிட்டுருக்கு, எப்போ வரும்னு தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பெருசாக நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா புகழ் உங்களுக்கு அந்தஸ்து இருக்கும். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக இது இல்லை. ஒருவேளை நீங்கள் பெருசாக கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். வருமானங்கள் நார்மலாக தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெக்கக்னைஸ், அவார்ட் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இறை அருளால் உண்டு. நன்றி, வணக்கம்.